அதற்கு எனக்கு பின்புலமாக சில ஆய்வறிஞர்களினுடைய கருத்துக்கள், அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய பயனாக கிடைத்திருக்கின்ற கருத்துக்கள் எனக்கு உந்துதலாக இருந்தன. அதுல ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜி.யு. போப் அவர்கள் தன்னுடைய இந்த திருக்குறளினுடைய மொழியாக்கத்திற்கு முன்னுரையாக அவர் எழுதுகின்ற போது, அவர் ஒன்றை குறிப்பிடுகின்றார். திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இவர்தான் முதலாவதாக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிடுவதை நான் பார்க்கின்றேன். அதற்கு அடுத்தது இந்த திருக்குறள் இயேசுபெருமானினுடைய மலைப்பொழிவினுடைய எதிரொலியாக அமைந்திருக்கிறது என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த மலைப்பொழிவிலே உள்ள அந்த விழுமியங்கள் அனைத்துமே இறையரசுக்கு உரியவை. அந்த கருத்துக்கள் முழுவதுமாக திருக்குறளிலே எதிரொலிக்கின்றன என்பதை ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கின்ற போது சிறப்பாக அவை வெளிப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகின்ற அவர் இறைவனை, கடவுளை முதல்வனாக இந்த உலகத்தினுடைய படைப்பாளனாகவே அவர் காட்டுகின்றார். அதான் உலகு. அப்போ இந்த உலகமானது கடவுளினுடைய ஆட்சிக்கு உட்பட்டது என்கின்ற அமைப்பில தான் இந்த முதலாவது திருக்குறள் தொடங்குகின்றது. அதற்கு அடுத்த நிலையில இந்த திருக்குறளிலே 2 குறட்பாக்கள். அதுல ஒன்று இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த 2 குறட்பாக்கள், முதலாவது குறள் 5வது குறட்பா, 2வது குறள் 10வது குறட்பா. இதுல இறைவன் என்ற சொல்லை கடவுள் வாழ்த்திலே அவர் பயன்படுத்துகின்றார். இதற்கு என்ன காரணம்? வேறு யாரும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே கடவுளுக்கு இறைவன் என்கின்ற பெயரை திருவள்ளுவரை தவிர வேறு யாரும் பயன்படுத்தவில்லை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். அவர்தான் முதலாவதாக இறைவன் என்கின்ற அந்த பெயரை கடவுளுக்கு பயன்படுத்துகின்றார். ஆகையினால் கடவுளையும் இறைவனையும் ஒன்றாக பாவிக்கின்ற ஒரு பக்குவத்தை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக திருவள்ளுவருடைய உள்ளக்கடக்கையாக நான் பார்க்கின்றேன். அத இன்னொன்னு பார்க்கின்ற போது இதுல சிறப்பாக இந்த இறைமாட்சி என்கின்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் பொருட்பாலிலே அமைத்து காட்டுகின்றார். இந்த பொருட்பாலிலே வருகின்ற போது இந்த இறைமாட்சியிலே பயன்படுத்தப்படுகின்ற அந்த சொற்கள், திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்திலே அமைத்திருக்கின்ற சொற்கள், இந்த இரண்டையும்